வல்லக்கோட்டை முருகன் திருக்கோயிலில் தமிழ் புத்தாண்டு விஷூகனி உற்சவம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இங்கு தலவிருட்சமாக பாதிரி மரம் உள்ளது. இந்த மரத்தின் மலர்களை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால நூல்கள் சிறப்பாக தெரிவிக்கின்றன. இது சித்திரை மாதம் மட்டுமே மலரும் தன்மையுடையது. இந்த மரத்தின் அருகில் புராண காலத்தில் முருகப்பெருமான் பகீரத மன்னனுக்கு காட்சியருளினார். அதனால் ஆண்டுதோறும் இத்திருக்கோயிலில் சித்திரை முதல் தேதி தமிழ் வருட பிறப்பு உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழ் வருட பிறப்பினை முன்னிட்டு திருக்கோயில் நுழைவாயில்களில் பலவித மலர்களால் தோரண அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அன்னாசி, சாத்துக்குடி, வாழை, பலா முதலிய பழங்களாலும், தாமரை, ரோஜா, சாமந்தி, மல்லிகை, பசும் புற்கள், பசுமை செடிகள் உள்ளிட்டவைகளாலும் பசுமை தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழ் வருடப்பிறப்பினை முன்னிட்டு விஷூகனி தரிசனம் கண்டு முருகப்பெருமானை வழிபட அதிகாலை முதற்கொண்டே பக்தர்கள் திருக்கோயிலுக்கு வந்து வரிசையில் நின்றனர். அதிகாலை 5 மணிக்கு மூலமூர்த்திகளுக்கு உற்சவருக்கும் பாலபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி பழங்கள் கோர்க்கப்பட்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டு முத்தங்கி சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. உற்சவர் முருகப்பெருமான் பழமாலை முத்தங்கி சேவையில் சஷ்டி மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியருளினார். காலை 9:30 மணிக்கு விசுவாவசு பஞ்சாங்கம் முருகப்பெருமான் கருவறையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. காலை 10 மணிக்கு மயில் மண்டபத்தில் பக்தர்கள் முன்னிலையில் பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. விசுவாவசு ஆண்டு நற்பலன்களை பக்தர்களுக்கு திருக்கோயிலின் தலைமை அர்ச்சகர் சந்திரசேகர குருக்கள் எடுத்துரைத்தார். பக்தர்கள் திரளாக அமர்ந்து ஆண்டு பலன்களை கேட்டறிந்தனர். தமிழ் வருட பிறப்பினை முன்னிட்டு விஷூகனி தரிசனம் செய்திடவும், இந்த கோயிலில் தரிசனம் செய்தால் புதிய வீடு கட்டுதல், பதவி உயர்வு, திருமண பாக்கியம் ஆகியன கிடைப்பதாலும் காலை முதற்கொண்டே பக்தர்கள் குவிந்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர். சென்னையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காவடிகள் சுமந்தும் வேல் குத்தி வந்தும் முருகனை வழிபட்டனர். திருக்கோயில் மயில் மண்டபத்தில் சென்னை நிருத்யேஷித்ரா குழுவினரின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50 திருக்கோயில் மயில் மண்டபத்தில் சென்னை நிருத்யஷேத்ரா குழுவினரின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50 மாணவ மாணவியர் பங்கேற்று தமிழ் புத்தாண்டு மரபை விளக்கும் பரதநாட்டியத்தை நிகழ்த்தினர். மேலும் திருக்கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் இனிப்பு பிரசாதம், மோர், குடிநீர் ஆகியன வழங்கப்பட்டன. உற்சவ ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சி. குமரதுரை, உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன் ஆகியோர் அறிவுரையின்படி கோயில் நிர்வாக அதிகாரி சோ. செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் ஜா. செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி, கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் ஆகியோர் செய்திருந்தனர். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம கல்யாண காரியங்கள் தவங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும். கிருஷ்ணாவுடைய நவநாயகர்களும் வளர்ந்ததும் ராஜா சூரியன் நல்ல ஆட்சி நல்ல விதமாக நடக்கும். மத்திய சந்திரன் சரியான நேரத்தில் மழை பெய்யும். புதுவகை விவசாய உற்பத்தி ஏற்படும். அர்த்தாதிபதி சூரியன் நல்ல விதமாக எல்லா நலன்களும் கிடைக்கும். சஸ்யாதிபதி குரு கடலில் மஞ்சள் தினப்பொருள்கள் உற்பத்தி அதிகரிக்கும். சேனாதிபதி நாட்டில் சுபிட்சம் ஏற்படும். ரசாதிபதி சனி கசப்பு பெயர்கள் அதிகம் உண்டாகும். தானியாதிபதி செவ்வாய் மழை பெய்யும். அதிக சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும். ஏகாதிபதி சூரியன் உணவு நல்ல விதமாக ஏற்படும். விலைவாசிகள் சமமாக இருக்கும். ஈரசாதிபதி புதன் நல்ல வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். சுகம் சுகம் சுகம்.